கம்பராமாயணத்தை படிக்கும் பொழுது திடீரென்று எனக்கு ஒரு ஐயம் வந்தது. ராமனோடு சேர்ந்த குகன், சுக்ரீவன், வீடணன் இவர்கள் அண்ணன்மார் மாதிரி தோன்றுகிறார்களே, ஆனா எல்லாரும் தம்பி தம்பி என்கிறார்களே, எப்படி தம்பி என்று ஒரு ஐயம் வந்தது. இதை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தேன். செய்திகளை திரட்டினேன். ஒரு குறிப்பு அழைத்தேன். நாம பெயர்கள் வைக்கிறோம் இல்லையா, அந்த பெயர்கள்லாம் ரொம்ப அர்த்தமுள்ள பெயர். கொழுந்து அப்படின்னா தளிர்னு அர்த்தம். அதோட ஈ சேர்ந்தா கொழுந்தி அப்படின்னு ஆகும். அதாவது சின்னவள்னு பொருள். கொழுந்தன் அப்படின்னா இளையவன் பொருள். தம்பியினுடைய மனைவியை தான் கொழுந்தியும்பார்கள், அண்ணனுடைய மனைவியை அண்ணி என்பார்கள். ராமன் குகனிடத்தில் சீதையை அறிமுகப்படுத்துகிற பொழுது, இதோ இருக்கிறாளே இவள் உன் கொழுந்தி அப்படிங்கிறான். அப்ப ராமன் சீதையை குகனுக்கு கொழுந்தி என்று சொன்னால் குகன் அண்ணன் என்றாகிறது. அதே மாதிரி வீடனும் கொழுந்தியும் மீண்டாள் பட்டான் அரக்கன் என்று ஓகை கொண்டான் வருது. அப்ப கொழுந்தி என்ற சொல்லை வீடனும் குகனும் பயன்படுத்துவதனால் அவர்கள் அண்ணன்மார்கள் என்பது தெளிவாகிறது.